ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணோ நமஸ்கிருத்யம் நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெய உதீர நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவித்தின சுமம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே ஹிரிம் यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः नमः ॐ विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुदल श्रीमती जयपताकस्वामी नमो आचार्यनित्यनवरतं तायनगरकरामधारिणि नमः ॐ विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुदल श्रीमती भक्तिवेदान्तस्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादी वाशात देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधार श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण இன்னைக்கு ஸ்ரீ கர்க சம்ஹிதை கோலோக காண்டம் அத்தியாயம் 17 ஸ்ரீ கிருஷ்ணர் பால்ய லீலைகள் அவர் என்னென்ன லீலைகள் பண்ணாரு அப்படின்னுட்டு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா போன கிளாஸ்ல கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் திருமணம் நடந்தது. ஸோ அது எவ்வளவு அழகா இருந்தது, ராதாராணுடைய அலங்காரங்கள், ஆபரணங்கள், அதே போல் அந்த பாண்டீர வனத்துல எவ்வளோ அழகான அந்த வாதாவரணம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பிரம்மா வந்து திருமணம் செஞ்சு வச்சது, திரும்ப இப்போ அவங்க ரிட்டர்ன் திரும்ப கோகுலத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு நாரதர் வந்து பகுலாஸ்வனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. 2 குழந்தைங்க, யாரு? கிருஷ்ணரும் பலராமரும். அவங்களுடைய லீலைகள் அவ்வளவு அழகானது, எல்லாரையும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. ஏன்னா கிருஷ்ணருடைய அழகு, ஏன்னா அப்படி ஒரு ஆக்கர்ஷணம். ஏன்னா கிருஷ்ணான்ற பெயருக்கே வசீகரம். ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? ஸோ கிருஷ்ணான்ற பெயருக்கே வசீகரம்னு அர்த்தம். அதனால்தான் பகவான் கிருஷ்ணரை பற்றிய லீலைகள் நம்ம எல்லாரையும் வசீகரிக்குது. யாராவது பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளை ஐயோ எனக்கு கேட்க பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பகவானை பற்றியது நார்மலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பலாப்பழம், எல்லாருக்கும் பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பலாப்பழத்தை இன்னும் தேனில் ஊற வச்சு எடுத்து உங்க வாயில ஊட்டினா எப்படி இருக்கும்? இன்னும் ரொம்ப இனிப்பா இருக்கும் இல்லையா? அது போலதான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைகள் அவ்வளவு இனிப்பாக இருக்கும். அதை கேட்க கேட்க நம்மளுடைய மனசையே நாம பறி கொடுத்துருவோம். நம்ம மனசு எல்லாம் கிருஷ்ணர் பாதத்தை தான் தேடும். ஸோ அவ்வளவு சிரேஷ்டமானது என்ன அப்படின்னா கிருஷ்ணருடைய லீலைகள். ஸோ கிருஷ்ணர் இப்பதான் ரொம்ப சின்ன குழந்தையா தான் இருக்காரு. அவர் அப்படியே முட்டி போட்டுட்டு, ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா, அப்படியே முட்டி போட்டுட்டு அப்படியே போறது, எதையாவது பிடிச்சுண்டு அப்படியே எழுந்து நிக்கிறது, இப்படி வந்து கிருஷ்ணர் வந்து இருக்காரு. அதே போல ரோகிணியோடைய குழந்தை யாரு? பலராமர். ஸோ இப்ப பலராமரும் கிருஷ்ணரும் 2 பேரும் சின்ன குழந்தைங்க தான். இப்படி 2 பேரும் என்ன பண்றாங்க? ஜாலியா விளையாடுறதாகட்டும், இவங்களுடைய சிரிப்பு, இவங்களுடைய அந்த லீலைகள், இவங்களுடைய ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் பார்த்து ரோகிணியும் யசோதாம் 2 தாயாரும் என்ன பண்ணாங்களா, இந்த 2 குழந்தைகளை அப்படி பாலூட்டி சீராட்டி வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்த உடனே அந்த 2 தாய்மார்களுக்கும் தன்னால பால் சொரிய ஆரம்பிக்குதாம். ஸோ தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்படி அவங்க வந்து பால் கொடுத்து குழந்தைகளை வளர்க்குறாங்க. ஆனால் 2 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பலராம், இவர் ஷாம். ஸோ ராம் எப்படி இருப்பாரு அப்படின்னா, பலராம் எப்படி இருப்பாராம்? பியூர் ஒயிட்டா இருப்பாரு. ஷாம், நம்ம ஷாமசுந்தரன் எப்படி இருப்பாரு? கொஞ்சம் கருப்பு குட்டியா தான் இருப்பாரு. ஸோ 2 பேரும் அவ்வளவு அழகாக இருப்பாங்க. 2 குழந்தைகள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா கலர் தான் வித்தியாசம்.
அந்த 2 குழந்தைகளுக்கும் அழகான அந்த கால் கொலுசு ஆகட்டும், இடுப்புல போடுற அந்த ஒட்டியானங்கள் மேகலைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது ஆகட்டும், இதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா, அவங்க முட்டி போட்டுட்டு ஓடுறது, இல்ல மெல்லமா எதையாவது புடிச்சுட்டு தத்தி தத்தி நடக்கிறது, அந்த ஓசை தாய்மார்களுக்கு அவ்ளோ சந்தோஷத்த குடுக்குமாம். ஸோ இப்படியே இந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க? வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே மத்த அந்த விரஜ பூமியில இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளோட இவங்க வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மற்ற குழந்தைகளோட விளையாடும்போது, ஏன்னா அங்க வந்து மண்ணுல பொரண்டு 2 பேரும் உருண்டு, மண்ணெல்லாம் பூசிக்கிட்டு, ஒருத்தர் மேல ஒருத்தர் மண்ண போட்டுண்டு, இப்படி விளையாடுவாங்களாம். விளையாடிட்டு கிருஷ்ணருக்கு இப்ப பசி எடுத்துச்சு அப்படின்னா, அப்படியே அந்த மண்ணுலருந்து புடுங்குன மாரி வந்து நிக்கிறியே! அப்படின்னு நம்மளே திட்டுவோம். இல்லையா? ஸோ அதுபோல கிருஷ்ணர பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மண்ணுலருந்து புடுங்குன மாரி இருப்பாராம். அப்படியே மண்ண ஃபுல்லா உடம்பெல்லாம் அப்பிண்டு அப்படியே அம்மான்னு ஓடி வருவாரு. பால் பசிக்குது அப்படின்னுட்டு, அம்மா மடியில பால் குடிக்கிறதுக்கு ஓடி வருவாராம். இப்ப யசோதா அவ்வளவு அழகா பட்டு புடவ கட்டி, அவ்வளோ அழகா அலங்காரத்தோட இருப்பாங்க. கிருஷ்ணா இப்படி ஓடி வந்தா, நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? முதல்ல குழந்தைய குளிப்பாட்டி, அதுக்கப்புறம் தான் பால் ஆனா யசோதா அப்படி இல்லையாம். ஆனாலும் குழந்தை பசியோடு இருக்கானே, நம்ம குளிப்பாட்டுற நேரத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு பசி அதிகமாயிடுச்சுன்னா, அப்படின்னு அப்படியே அந்த குழந்தை தட்டுறதோ, இல்ல குளிப்பாட்டுறது எதுவும் அப்படியே வாரி அணைச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு மண்ண தட்டுறது, செய்றதெல்லாம் ஆனா முதல்ல அப்படியே வாரி தன் மார்போடு அணைச்சுக்குவாங்களாம் கிருஷ்ணர. ஸோ கிருஷ்ணர் அப்படியே முட்டி போட்டுட்டு அவர் ஓடுறது, ஸோ அவர் விளையாடுறது, இத பார்த்து பார்த்து யசோதை அப்படி பூரிச்சு போவாங்க. கிருஷ்ணருடைய அந்த நடை அழகு. அப்படி இருக்குமாம். ஏன்னா, கிருஷ்ணர நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு ஏதோ சிங்கக்குட்டி விளையாடுற போல இருக்குமாம். ஸோ கிருஷ்ணரும், பலராமரும் அழகான 2 குட்டி சிங்கக்குட்டிங்க விளையாடுறது போல அவ்வளோ அழகா இருக்கும். அழகான அந்த பீதாம்பர ட்ரெஸ் அதாவது மஞ்சள் நிற பட்டாடை கட்டியிருப்பாங்க. தலையில வந்து அழகான ரத்தனங்கள் பதிச்ச அந்த கிரீடமெல்லாம் குழந்தைக்கு வந்து வச்சிருப்பாங்களாம். ஸோ கிருஷ்ணருக்கான ஆபரணங்கள் நம்ம இப்போ ஒரு ஆபரணம் போட்டோம் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு இன்னொரு வாட்டி அந்த ஆபரணம் ஏன்னா இவங்க வந்து கிருஷ்ணருக்காக நெறைய ஆபரணங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. எத்தனையோ ஆண்டுகள் ஆகுமாம். பல பல ஆண்டுகள் ஆகும். ஸோ அப்ப பாருங்க. இப்ப போட்ட ஜுவல்ஸ் திரும்ப இன்னொரு வாட்டி போடுறதுக்கு. அப்பன்னா பாருங்க, கிருஷ்ணருக்காக எவ்வளவு வெரைட்டி ஆஃப் ஜுவல்ஸ் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இல்லையா? அப்படி வெரைட்டி வெரைட்டியா கிருஷ்ணருக்காக அவ்வளவு தங்க நகைகள், வைர வைடூரியங்கள் அப்படி செஞ்சு வச்சிருக்காங்களாம். அப்படி கிருஷ்ணருக்கான அந்த ஆபரணங்கள்லாம் மாட்டி, கிருஷ்ணர் அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணுவாங்களாம். ஆனா, என்ன அலங்காரம் பண்ணாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் தான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கிருஷ்ணன் என்ன பண்ணுவாராம், திரும்ப போய் தன்னுடைய நண்பர்களோட மண்ணுல விளையாடி, மண்ணெல்லாம் தூக்கி தல மேல போட்டுண்டு, உடம்பெல்லாம் மண்ணோட திரும்பவும் அப்படிதான் வந்து நிப்பாராம். ஸோ அந்த பால முகுந்தன் தரிசிக்க அந்த கோபியர்கள் எல்லாம் அப்படி ஏங்கி தவிச்சிட்டு இருப்பாங்களாம். ஐயோ! கிருஷ்ணர் வெளிய வரமாட்டாரா? வெளிய வந்தா நம்ம கிருஷ்ணர பார்க்கலாமே! அப்படின்னுட்டு எல்லா கோபியர்களும் கிருஷ்ணருக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கிருஷ்ணருடைய நண்பர்கள் மட்டும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய வயசான கோபியிலிருந்து, சின்ன வயசு கோபியிலிருந்து எல்லாரும் கோபர்களாகட்டும், கோபிகள் ஆகட்டும் எல்லாரும் கிருஷ்ணருக்காகவே காத்துட்டு இருப்பாங்களாம். ஏன்னா, பகவானுடைய அந்த ரூபம் அப்படியே எல்லாருக்கும் அத பார்க்கும்போது அப்படி ஒரு சுகத்தையும், ஆனந்தத்தையும் கொடுக்குது. எல்லாரும் அவங்க அவங்க வீட்ட விட்டு, அவங்க அவங்க வீட்டு வேலைய விட்டு எல்லாரும் வந்து அப்படியே யசோதா வீட்டாண்டயே காத்துட்டு இருப்பாங்களாம். எல்லாம் அந்த நந்த மகாராஜருடைய வீட்டு வாசல்ல ரெடியா காத்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கிருஷ்ணா வெளிய வரமாட்டாரா? ஏன்னா இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போனா, யசோதா வந்து ஒரு டைம் இல்லன்னா ஒரு டைம் வந்து கோவப்படுவாங்களாம். எப்ப பார்த்தாலும் உங்க வீட்ட விட்டு எதுக்கு சும்மா வந்து இங்க வந்து உட்காந்துட்டு கிருஷ்ணர பார்த்துட்டு இருக்கீங்க? கிருஷ்ணருக்கு கண்ணு பட்டுடும் அப்டின்ட்டு திட்டுவாங்க. இல்லையா? ஸோ அதனால
எல்லாரும் வெளியே காத்துட்டு இருக்காங்களாம். கிருஷ்ணர் வருவாரா? வருவாரா? அப்படின்னுட்டு. ஸோ, ஏன்னா இந்த கோபியர்கள்லாம் உள்ள போனாலும், ஐயோ! இந்த கோபியர்கள்லாம் பார்த்து கிருஷ்ணர் அப்படியே பயப்படுற மாரி ஓவர் ஆக்டிங் வேற பண்ணுவாராம். ஐயோ! அம்மா இவ்ளோ பேர் இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. அப்படின்ட்டு கிருஷ்ணர் வந்து அப்படியே யசோதா மடியிலேயே தன்னுடைய முகத்த அப்படியே மூடிக்குவாராம். என்னென்ன வேலை பண்றாரு பாருங்க. ஸோ இப்படி அப்ப யசோதாக்கு என்ன ஆகும்? இவ்ளோ பேர் கும்பலா வந்தா என் குழந்தை பயப்படுறான்ல அப்படின்னு திட்டுவாங்க. அதனால எல்லா கோபியர்களும் வெளிய கோப்பர்களாகட்டும், கோபியர்கள்லாம் அப்படியே ஒளிஞ்சுட்டு காத்துட்டு இருப்பாங்க. எப்பப்பா இந்த கிருஷ்ணா வெளிய வருவான் அப்படின்னுட்டு. ஸோ இப்படி அதேபோல கிருஷ்ணருடைய அந்த சிரிப்ப பார்க்கறதுக்கு, அவருடைய அழகான அந்த கண்கள், தாமரை போன்ற அந்த கண்கள பார்க்கறதுக்கு, ஸோ இப்படி எல்லாரும் வந்து காத்துட்ருப்பாங்க. ஸோ இப்ப யசோதா இல்லன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுவாங்களாம், "ஏய் கிருஷ்ணா இங்க பாரு உனக்காக நாங்க ஃப்ரெஷ்ஷா வெண்ணெய் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். நீ டான்ஸ் ஆடு நாங்க உங்களுக்கு இந்த வெண்ணெய குடுக்குறோம்." அப்படின்னுட்டு கிருஷ்ணர டான்ஸ் ஆட சொல்லி, அப்ப அ கிருஷ்ணருக்கு வந்து பயம் இல்ல. பாருங்க, அம்மா எதிர மட்டும் தான், "ஐயோ! அம்மா இவ்ளோ பேர் வந்திருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு பயப்படுவாரு. ஆனா யசோதா இல்லன்னா, இவங்களோட சேர்ந்துண்டு அவங்க சொல்ற மாதிரியெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களாம். "ஏய் இப்படி ஆடு, இல்ல அப்படி ஆடு." அவங்க எப்படியெல்லாம் சொல்றாங்களோ, அப்படியெல்லாம் டான்ஸ் ஆடி அவங்க கிட்ட இருந்து வெண்ணெய வாங்கி சாப்பிடுவாரு. பாருங்க. ஸோ ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, கோபியர்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் வந்து இப்படி விளையாடிட்டு இருக்காரு இல்லையா? எவ்வளவு அழகா இருக்கு. அவருடைய அந்த கண் பார்வை நம்ம மேல படாதா? அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ம். ஸோ அதனால அதேபோல நம்ம கண்ணும் குழந்தை மேல படக்கூடாது. ஏன்னா பால் மனம் மாறாத இந்த குழந்தைங்க அப்படின்னுட்டு அவங்களுக்கு எல்லாமும் கிருஷ்ணர் அப்படியே திருஷ்டி போடுறது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த கிருஷ்ணருடைய வாய பாரேன். ஏன் அந்த கிருஷ்ணருடைய அந்த பல்லு பாரேன். ம். அப்படின்ட்டுலாம். அதாவது அ முதல்ல மேல் பல்லு முளைச்சுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு ஆகாது. கீழ் பல்லு முளைச்சா இவங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல கிருஷ்ணருக்கு வந்து முளைக்கிறதே ஃபர்ஸ்ட்டு மேல பல்லு முளைச்சிடுச்சாம். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, "ஓ! இப்படி மேல் பல்லு முளைச்சா கிருஷ்ணருடைய மாமாவுக்கு ஆகாது." அப்படின்ட்டு சொல்லுவாங்க. "ஏய் யசோதா பாரு பாரு உங்க பையனுக்கு ஃபர்ஸ்ட்டு மேல் பல்லு தான் வந்திருக்கு. அதனால மாமாவுக்கு ஆகாது. நல்ல வேளை உனக்கு தான் சகோதரர்கள் யாரும் இல்லையே! அதனால இவனுக்கு மாமா யாரும் இல்லாததுனால நல்லதா போச்சு. எந்த ஒரு விக்ன நிவர்த்தியும் ஏன்னா இப்ப ஏதாவது ஒரு விக்னம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கான விக்ன நிவர்த்தி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்படி விக்ன நிவர்த்தி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது." அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனாலும், "நீ ஏதாவது தானம் கீனம் பண்றதா இருந்தா பண்ணு குழந்தைக்காக" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசுக்கள், அப்புறம் வந்து நெறையா பூஜை பண்றது, நெறைய பிராமணர்களுக்கெல்லாம் வந்து கோதானம் பண்றது, அப்புறம் தேவர்களுக்கான பூஜை, சாதுக்களுக்கு வீட்ல கூப்பிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றது. அப்புறம் வந்து நெறைய யாக யக்ஞங்கள் பண்றது, வேதங்கள ஓதுறது. ஸோ இப்படி வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, அவருக்கு மேல் பல்லு முளைச்சிருச்சு அதனால. ஸோ இப்படி யசோதாவும், ரோகிணியும் அந்த குழந்தைகள பார்த்து, பார்த்து பண்ணிட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா அந்த கிருஷ்ணருடைய லீலைகள், கிருஷ்ணருடைய அந்த அழக பார்த்து எல்லாரும் பிரமிச்சு போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, இப்படி அன்னம், வஸ்திரம், புதிய ரத்தன ஆடைகள் இதெல்லாம் வந்து தானம் குடுத்துட்டுருக்காங்க. ஏன்னா, இந்த 2 சிங்கக்குட்டிங்களுக்கும் எந்த ஒரு அதாவது நம்மளுடைய ராம் அண்ட் ஷாம் இந்த 2 குட்டிங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ, அதனால. ஏன்னா, இவங்க வந்து அப்படியே இந்த மாட்டு கொட்டாயிலலாம் முட்டி போட்டுட்டு போடுறது, இல்ல மெல்லமா அப்படியே புடிச்சுட்டு நடக்கிறது. ஸோ, இப்படியெல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா? அப்படி பண்ணிட்டுருக்கும்போது, ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, ஸ்ரீதாமா, சுபலா அப்படின்ற இந்த விரஜ பாலகர்கள், கோப்பர்கள் அவங்க என்ன பண்றாங்க, ஆ ஜாலியா யமுனா நதியாண்ட அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க.
அந்த மணல் பரப்புல விளையாடிட்டு இருக்காங்க. குதூகலமா அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த 2 குழந்தைகளும் ராமன், ஷாமும் போய் என்ன பண்றாங்களாம்? விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி விளையாடும்போது, அந்த யமுனா நதி அப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காளாம். ஆஹா! நான் வந்து என்னுடைய கிருஷ்ணர பார்த்துட்டேன். ஏன்னா கிருஷ்ணர் வந்து கரை யமுனா நதி கரையிலே விளையாடிட்டு இருக்காரு. அவங்க வந்து, ஐயோ! என்னால கிருஷ்ணர தொட முடியலையே! அ ஏன்னா கிருஷ்ணர் வந்து கரையில இருக்கக்கூடிய அந்த மணல்ல தான் விளையாடிட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய அந்த தோட்டம், பசங்களோட சேர்ந்து அப்படி விளையாடிட்டு இருக்காரு. அதனால யமுனா வந்து இப்படி ஏங்கிட்டு இருக்காங்க. ஓ! என்னால அந்த கிருஷ்ணர் கிட்ட போக முடியலையே! அப்படின்னுட்டு. ஸோ, ஏன்னா கிருஷ்ணருடைய அந்த பால்ய லீலைகள், அந்த ஸ்ரீஹரியுடைய லீலைகள அந்த கோப்பர்கள், கோபியர்கள் எல்லாம் எப்படி ரசிக்கிறாங்களோ, அதுபோல அங்க இருக்கக்கூடிய யமுனா நதியும் அப்படி ரசிக்கிறாங்களாம். ஏன்னா கிருஷ்ணருடைய அந்த அழகு, அந்த சிரிப்பு, அவர் ஓடுறது இதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்காங்க அவங்க. இது வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் ஆகட்டும், அனைத்து ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே வந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ ஒரு முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நண்பர்கள் சொன்னேன் இல்லையா? ஸ்ரீதாமா, சுபலா இன்னும் நெறைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள போயி வெண்ணெய், நெய்யி இத வந்து திருட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி திருடி, திருடி என்ன பண்றாங்களாம், கூட இருக்கக்கூடிய கிருஷ்ணர், பலராமர் எல்லாரோட சேர்ந்து அத வந்து அவங்க சாப்பிடுறது, இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு முறை உபநந்தா, நந்தருடைய சகோதரர் உபநந்தர், அவங்களுடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னா, பிரபவாதி. ஓகேங்களா? பிரபா அ பிரபாவதி. ஓகே பிரபாவதி. ஸோ அவங்க வந்து நந்தருடைய மாளிகைக்கு வராங்க. ரொம்ப கோவமா வராங்க. வந்து "யசோதா எங்க இருக்க? வா இங்க" அப்படின்ட்டு ரொம்ப ஜோரா கத்துறாங்களாம். அ "ஏன் உங்க வீட்லலாம் வெண்ணெய், பாலு, தயிரு ஏன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? அ ஏன் மத்த எல்லாத்தையும் என்னத்த தான் பண்ணி வைக்கிற? நீ என்னவோ 2 குழந்தைகள வளர்த்துட்டு இருக்கியே, அது 2ம் சரியான திருட்டு குழந்தைங்களா இருக்கு. இப்படியா திருடி சாப்பிடுவாங்க? ஏன் அவங்களுக்கு எதுவும் நீ சாப்பாடே குடுக்குறதே இல்லையா? வெண்ணெய் எல்லாம் குடுக்குறதே இல்லையா? நீ குடுக்காதனால தானே அவங்க வந்து அப்படி திருடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னுட்டு ரொம்ப ஜோரா கத்திட்டு இருக்காங்க அவங்க. ம். என்ன திமிர் பிடிச்ச குழந்தைய வளர்த்து வச்சிருக்க? நான் வந்து கரெக்ட்டா அவன பிடிக்கும்போது, என் கைய தட்டி விட்டுட்டு ஓடிட்டான் அவன். இல்லன்னு வச்சுக்கோ, அவன அப்படியே கையில புடிச்சுட்டு வந்திருப்பேன். என்னவோ விரஜ மன்னர், அ பெரிய ராஜாவோட பையன் வந்து சொல்றீங்க. அது ஏன் இப்படி திருடிட்டு இருக்கு? ஏம்மா ராஜாவோட பையன் இப்படி திருடுறது சரியில்லையே! அ ஏன் உங்களுக்கெல்லாம் கௌரவமே இல்லையா? அப்படி இப்படின்னுட்டு இந்த பிரபாவதி வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த பிரபாவதி இவ்ளோ ஜோரா கத்தி திட்டுறத பார்த்துட்டு, யசோதாக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன ஆச்சுக்கா? ஏன் இப்படி ரொம்ப கோவமா இருக்கீங்க? எதுக்காக இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? ம். ஏன் எங்க வீட்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க? எங்க வீட்ல தான் இவ்ளோ நெறைய கோடிக்கணக்கான பசுக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படின்னுட்டு. என் வீட்ல தான் வெண்ணெய், தயிரு, நெய்யி எல்லாம் இருக்கே. அப்படி இருக்கும்போது என் பையன் என்னவோ உங்க வீட்ல வந்து திருடிட்டான்னு சொல்றீங்க? இது நம்புற மாரி இல்லையே. என் குழந்தை எதுக்கு உங்க வீட்ல வந்து திருட போறான்? அது பால்மணம் மாறாத பால் குடிக்கிற குழந்தை. பால் குடிக்கிற குழந்தை எங்க அம்மாட்டயும் பால் குடிக்குது. வீட்லயும் வெண்ணெய், தயிர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது, அவன் எதுக்கு வந்து உங்க வீட்ல திருட போறான்? நீங்க தெரியாம, உங்க பையன் சாப்பிடுறத பார்த்துட்டு, என் பையன் சாப்பிடுறான்னு நெனச்சுட்டீங்களோ என்னவோக்கா? நீங்க வித்தியாசம் தெரியாம பார்த்துருப்பீங்க. கவனிக்காம சொல்லியிருப்பீங்க. அதனால தான் என் பையன் திருடிட்டான்னு இப்படி வாய் கூசாம சொல்றீங்கக்கா. என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான். அப்படின்னுட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "இன்னொரு வாட்டி உன் பையன் வந்தான்னு வச்சுக்கோயேன்"
அவ்வளவுதான். அவனை அப்படியே அடிச்சு திட்டி அப்படியே கட்டி போட்டு விடுறேன் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன என் பையனை திட்டுறது, அடிக்கிறது, கட்டி போடுறது? என் பையன் அப்படி பண்ணியிருந்தா நானே என் பையனை அடிச்சு திட்டி கட்டி போட்டுடுவேன் அப்படின்னுட்டு யசோதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யசோதாக்கு கோவமே வராது. ஏன்னா இவங்க கிருஷ்ணரை பத்தி ரொம்ப கோவமா பேசும்போது கூட பரவாயில்ல, நான் அவனை அடிச்சு திட்டி கட்டி போட்டுடுவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, உடனே யசோதாக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்னடா இது, நம்ம பையனை போய் இவங்க நம்ம தவம் இருந்து பெத்தோம், அந்த குழந்தைய போய் இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதனாலதான் யசோதாக்கு கோவம், நீங்க என்ன என் பையனை அடிக்கிறது, நானே அவனை அடிச்சு திட்டி கட்டி போடுறான் பாருங்க அப்படின்ட்டு ரொம்ப ஜோர் ஜோரா அவங்களும் கத்த ஆரம்பிக்க. இப்போதான் பிரபாவதிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, எப்படியோ யசோதாவுக்கு கோவம் வந்துடுச்சு. கண்டிப்பா அந்த திருட்டு பையனை யசோதா கட்டி போட்டுடுவா. கண்டிப்பா அவன் திருடும் போது அவனை கையும் காலமா பிடிக்கணும் நாம. அப்பதான் அவங்க அம்மா கிட்ட நல்லா மாட்டி விட முடியும் அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறம் பூனைக்குட்டி போல அந்த சிங்கக்குட்டி என்ன பண்ணுச்சான், அப்படியே மெல்லமா வீட்டுக்குள்ள நுழையுது. ம் அப்படியே மெல்லமா நுழையுது. நுழைஞ்சு என்ன பண்றான் அப்படின்னா, அப்படியே உரல் அங்க ஒண்ணு போட்டுண்டு அதன் மேல ஏறி அங்க இருக்கக்கூடிய வெண்ணெய் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். யாரு? நம்மளுடைய சிங்கக்குட்டி. அப்படியே, ஏன்னா யசோதா ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்காங்க, அம்மா இங்க இல்ல அப்படின்னுட்டு. அவங்களும் ரொம்ப ஜாலியா பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம கிருஷ்ணர். சோ இப்படி இருக்கும்போது அப்ப சில பானைகள்ல இருக்கிறது கிருஷ்ணர் சாப்பிடுறார். சில பானைகள்ல ரொம்ப ஹைட்டா கட்டி வச்சா, உரியில கட்டி வச்சாச்சு. அப்ப வந்து கூடயே ஸ்ரீதாமா, சுப்பலா, அ இவங்களெல்லாம் கொண்டுட்டு வராங்க. எல்லாரும் வராங்க. வந்துட்டு எல்லாரும் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிடும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து தான் மட்டும் சாப்பிட மாட்டாரு. இருக்கக்கூடிய தன் அனைத்து நண்பர்களுக்கும் கொடுப்பாரு. ஸோ இப்படி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ரீதாமா, சுப்பலா, ஏன்னா எல்லாரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸு தான். எல்லாரும் அப்படியே கும்பா தான் போறது. ஸோ என்ன ஆயிடுச்சு, அந்த உரி வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைட்ல இருந்துச்சு. என்ன பண்ணாங்க, எட்டி எட்டி பார்த்தாங்க, முடியல. ஒரு கும்பால டொங்குன்னு அடிச்சாச்சு. பானை உடைஞ்சாச்சு. ஃபுல்லா அப்படியே மேல இருந்து அப்படியே தயிர் கட்டி கட்டியா அப்படியே வந்து விழுந்துட்டு இருக்கு. ஸோ அத அப்படியே பிடிச்சு பிடிச்சு எல்லாரும் சாப்பிடுறது. யாரு? நம்ம கிருஷ்ணர், பலராமர், ஆயர்குல சிறுவர்கள், அது இல்லாம குரங்குகள். ஏன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு குரங்கு. ஏன்னா நீங்க பிருந்தாவனம் போய் பாருங்க, நிறைய குரங்குங்க இருக்கும். ஸோ அந்த குரங்குகளோட சேர்த்து எல்லாரும் அந்த வெண்ணெய், தயிர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பாலை ரொம்ப திக்கா காய்ச்சி நம்ம உர ஊத்தணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே கட்டி தயிரா வரும். அது போல கட்டியா இருக்கு. அது அப்படியே எல்லாரும் அப்படியே பிடிச்சு சாப்பிடுறது. ஸோ இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் இதே போல பிரபாவதி வீட்ல உடைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது பிரபாவதிக்கு அந்த பானை, ஏன்னா இவங்க கொஞ்சம் கீழே வச்சா ஏதாவது உரல் குரல் இழுத்து எடுத்து சாப்பிட்டுறாங்க இந்த பசங்க அப்படின்னுட்டு பிரபாவதி என்ன பண்ணாலும் ரொம்ப ஹைட்ல கட்டியாச்சு. இதுங்க கொஞ்சம் வாலு பசங்க. எட்டி எட்டி பார்த்துச்சுங்க, கிடைக்கல. கொம்ப விட்டு கொம்பால ஓங்கி ஒரு அடி அடிச்சு உடைச்சு அந்த அத கெட்டிக்கு தயிர், அந்த ஃப்ரெஷ் வெண்ணெய் எல்லாத்தையும் பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்றது, குரங்குகளோட சாப்பிட்றது, சிறுவர்களோட சாப்பிட்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பானை உடைஞ்ச சத்தம் வந்து பிரபாவதி கேட்டுடுச்சு. ஸோ பிரபாவதி ஓடி வராங்க. ஏன்னா இப்போ கிராமத்துலன்னு நிறைய வேலை இருக்கும் இல்லையா? ஸோ இந்த என்னது நெல் குத்துறது, ஸோ இல்ல மாவு அரைக்கிறது. ஸோ இதெல்லாம் எல்லாமே அப்ப வந்து எதுவும்
மிஷின் எல்லாம் இருக்காது. நம்ம கையால தான் செய்யணும். ஸோ அப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பானை உடைஞ்ச சத்தம். ஏன்னா, அவங்க ஒவ்வொருத்தருடைய வீடும் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஆ இப்ப பாருங்க, நம்ம வந்து யசோதாவுடைய அரண்மனையே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 100 அறைகள் இருக்குமாம். இப்ப இவங்கள்து எல்லாமோ அட்லீஸ்ட் ஒரு 20, 30 அறைகள் எல்லாம் இருக்கும். ஏன்னா, இவங்களுக்கு அந்த சத்தம் மெல்லமா கேட்டதுதான், உடனே பிரபாவதி ஓடுறாங்க. எப்படின்னா, இந்த திருட்டு கிருஷ்ணன பிடிக்கணும் அப்படின்னுட்டு. ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா, சிறுவர்கள் ஏன்னா அந்த காலத்துல வந்து அதாவது இந்த சுற்றம் வந்து முற்றம் வீடுன்னு சொல்லுவாங்க. முற்றம் வீடா, சுற்றம் வீடா சாரிங்க. அத நடுவுல வந்து ஓப்பனா இருக்கும். சுத்தி ரூம்ஸுங்கலாம் இருக்கும். முற்றம் கரெக்ட் முற்றம் தான். ஸோ அப்படி ஒரு வீடு இருக்கும். அதுபோல அந்த இடத்துக்கு அவங்க ஓடி வராங்க பிரபாவதி. அவ்வளதான் நாலா பக்கம் எல்லாரும் திருச்சுக்கிட்டு ஓடுறாங்களாம். ஏன்னா கண்டிப்பா இந்த பிரபாவதி என்ன பண்ணுவாங்க, என்ன புடிச்சிட்டு போய் அம்மாட்ட குடுத்துட்டு என்னுடைய பேர வந்து ரிப்பேர் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு கிருஷ்ணருக்கு தெரியும். கட்டாயமா இவங்க நம்மள புடிச்சாங்கன்னா தீர்ந்தது கதை அப்படின்னுட்டு கிருஷ்ணர் ரொம்ப வேகமா ஓடுறான். ஒரு பக்கம் பலராமர், ஒரு பக்கம் எல்லாம் கோபுர சிறுவர்கள்லாம் ஒரு நாலா பக்கம் பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ம். உடனே ஆனாலும் விடல. ஏன்னா பிரபாவதிக்கு கிருஷ்ணன் ஒருத்தனே ஏம். அவன தான் புடிக்கணும் அப்படின்னுட்டு, எப்படியோ ஓடி மத்த பசங்க பக்கத்துல ஓடுனாங்களோ அவங்கள புடிக்கலையாம். தூரத்துல ஓடிட்டு இருக்கிற நம்ம கிருஷ்ணன தான் ஓடி போய் அவங்க புடிச்சாச்சு. புடிச்சிட்டு மாட்னியா? மாட்னியா? வா! வா! மொதல்ல உன்ன உங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் காட்டணும். அப்பதான் ஏன்னா, இந்த யசோதா எப்ப பார்த்தாலும், "என் புள்ள அப்படி பண்ண மாட்டான். என் புள்ள அப்படி பண்ண மாட்டான்." ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ம். "வா! இன்னைக்கு உன் முகத்தரிய கிழிக்கிறேன் வா!" அப்படின்னுட்டு, அப்படியே கிருஷ்ணர புடிச்சு இழுத்துட்டு போறாங்களாம். இழுத்துட்டு போறாங்க. ஸோ, கிட்ட போயிட்டாச்சு. ஏங்க எல்லாரும் நாலா பக்கம் ஓடியாச்சு. கிருஷ்ணர புடிச்சு இழுத்துக்கிட்டு யசோதாவோட அரண்மனைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ, அந்த வீட்டுக்குள்ள போன உடனே, "யசோதா, என்னவோ உன் பையன் ரொம்ப யோக்கியம்" அப்படின்னுட்டு என்ன பேச்சு பேசுன? ஆ, "வா, வந்து உன் பையன பாரு" அப்படின்னுட்டு ரொம்ப ஆ என்ன அதிகார தோரணையில கத்திட்டு இருக்காங்களாம். ஏன்னா, இப்ப ரொம்ப ரோஷமா, "நீ வந்து என்ன உன் பையன வந்து திட்டுறேன், அடிக்கிறேன், கட்டி போடுறேன்னு சொன்ன இல்ல? வா, இத பாரு, என் வீட்டு தயிர் பானை, வெண்ணெய் பானையெல்லாம் உடைச்சு எப்படி மேலெல்லாம் தயிரும் வெண்ணெயுமா பூசிட்டு பசங்களோடையும், குரங்குகளோடையும் சாப்பிட்டு வச்சிருக்கான் பாரு உன் பையன். அப்படின்னுட்டு ரொம்ப ஜோர் ஜோரா கத்துறாங்களாம். அப்படியே யசோதா என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு அவங்க ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்துட்டு யசோதா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். யசோதா உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி சிரிக்கிற? உன் பையன் பண்ணத பார்த்துட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? மூளை கீழ எதனா ஆயிடுச்சா என்ன? ஆ? பாரு உன் முகத்தரிய கிழிக்கிறேன். பாரு இப்படி உன் பையன. அப்படின்னுட்டு கத்திட்டு இருக்காங்களாம். யசோதா பாட்டி சிரிச்சுட்டே இருக்காங்க. "அக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ? நீங்க தயவு செஞ்சு உங்க கையில புடிச்சிட்டு இருக்கீங்களா, அந்த குழந்தை யாருன்னு பாருங்க" அப்படின்றாங்க. "ஏய் உன் பையன் தான். அக்கா கொஞ்சம் தயவு செஞ்சு உங்க அந்த குழந்தைய பாருங்க" அப்படின்றாங்களாம். அப்பதான் பிரபாவதி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. வெக்கமே வந்துடுச்சாம். ஆ? ஏன்னா அவங்க புடிச்சிட்டு இருக்கிறது அவங்க சொந்த பையன். என்னடா இது! நம்ம கிருஷ்ணர தான புடிச்சோம். கிருஷ்ணர தான திட்டி இவ்ளோ தூரம் கொண்டுட்டு வந்தோம். எப்பிட்றா இது என் பையன் மாறுனா? அப்பிடின்னுட்டு அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அவங்களுக்கு வெக்கமா போயிடுச்சு. அவங்க பையனைய கூட்டிட்டு வந்து, "பாரு உன் பையன் எப்படி எல்லாத்தையும் உடைச்சு மேலலாம் அப்படியே தயிரு, வெண்ணெயா இருக்கு. ஆ இப்பிடி பண்ணி வச்சிருக்கான்னு" திட்டிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா இப்ப இவங்களுக்கே ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. என்னடா இது இப்பிடி மாறி போயிடுச்சே! அவங்க கத்துறாங்க, "டேய்! துஷ்டனே! நீ தானடா இருந்த! எப்பிட்றா என் பையனா மாறுன இப்ப?"
நீ கிருஷ்ணனா தான்டா, கிருஷ்ணா இருக்கிறவன் எப்படிடா என் பையனா மாறுனா அப்படின்னுட்டு அவங்க கத்திட்டே இருக்காங்களாம். உடனே அங்க ஏன்னா நந்த மகாராஜ் யசோதா வீட்ல வந்து நெறைய பேர் வேலை செய்வாங்க. அங்க யசோதா பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ரோஹிணி, நந்த மகாராஜ், பலராமர், மற்ற கோப்பர்கள், கோபியர்கள் எல்லாரும் அங்க வந்தாச்சு. அந்த முற்றத்துக்கு வந்தாச்சு. அவங்க எல்லாரும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்களா? "என்னாச்சு பிரபாவதி, உங்க பையனையே கூட்டிட்டு வந்தீங்க. இப்படி ஏன் இந்த குழந்தைக்கு மேலலாம் ஃபுல்லா வெண்ணெயும், தயிருமா இருக்கு. என்னாச்சு? இப்படியாவா கூட்டிட்டு வந்த?" அப்படின்ட்டு எல்லாம் சிரிக்கிறாங்களாம். சிரிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. என்னடா இது? அவங்க அப்படியே கண்ணு சிமிட்டாம பார்த்துட்டே இருக்காங்க அந்த குழந்தைய. என்னடா எப்பிட்றா நம்ம குழந்தையா மாறுறான் இவன்? நம்ம கிருஷ்ணன தானடா கூட்டிட்டு வந்தோம். இது எப்பிட்றா இப்படி நடந்துச்சு? அப்படின்னுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவங்களால அத வந்து அ அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இவ்ளோ நேரம் கைய புடிச்சுட்டு திட்டிக்கிட்டேல்ல வந்தாங்க அவங்க. இப்படி இது மாறுச்சுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ, அப்ப அவங்க திரும்பவும் சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னுட்டு, அந்த குழந்தைய இழுத்துக்கிட்டு அவங்க வந்து வெளிய போறாங்க. வெளிய போகும்போது திரும்ப அவங்க கண்ணுக்கு கிருஷ்ணரா தான் தெரியிறாரு. ஸோ, அப்ப பகவான் கிருஷ்ணர் சொன்னாராம், "இப்படி பாருங்க கோபி, நீ கண்டி இன்னொரு வாட்டி எங்க அம்மாகிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னு வச்சுக்கோயேன், இப்ப நான் உங்க பையன் ரூபத்துக்கு தான் மாறுனேன். இன்னொரு முறை இப்படி செஞ்சீங்கன்னா, உன் கணவர் ரூபத்துக்கு மாறிடுவேன். நான் வந்து சொன்னது தான். ஓகே. டவுட்டே படாதீங்க. கண்டிப்பா உன் கணவர் ரூபத்துக்கு மாறிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப உனக்கு நடந்த அசிங்கத்த விட இன்னும் பயங்கரமான அசிங்கம் நடக்கும். ஓகேவா? அப்படின்னு அவ பிரபாவதிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐய்யய்யோ! இதுக்கு மேல இன்னொரு வாட்டி இந்த கிருஷ்ணன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுப்பா அப்படின்னுட்டு அவங்கள விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஏன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பையன கூட்டிட்டு வந்ததுக்கே எல்லாரும் சிரிச்சு, கிண்டல் அடிப்பாங்க. கணவரையே கூட்டிட்டு வந்து நின்னு, "இவன் இப்படி திருடுறான்" அப்படின்னு சொன்னா, உன்ன எப்படி கிண்டல் அடிப்பாங்க இல்லையா? ஸோ, அவங்களுக்கு ரொம்ப ஷேம் ஆயிட்டு, அவங்க முகத்த மூடிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு மேல இந்த கிருஷ்ணனுடைய பேச்சுக்கே போகக்கூடாது அப்படின்னுட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ, இதோட நமக்கு வந்து இந்த 17வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. ஸோ, அடுத்தது வந்து ம் நந்தரூப, நந்தர் விஷபானு ஸோ, அவங்கள பத்தி பார்க்க போறோம். ஏன்னா கிருஷ்ணர் வந்து மண்ண சாப்பிடுவாரு இல்லையா? ஸோ, அந்த லீலையெல்லாம் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ, இந்த அத்தியாயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ, கர்க சமீதை கோலோக காண்டம் அத்தியாயம் 18. ஸோ, கிருஷ்ணர் வந்து மண்ண சாப்பிடுறது. பாருங்க கிருஷ்ணருடைய முகத்துல எல்லாம் மண் இருக்கு. கழுத்துல, மார்புல, கை, கால் எல்லாத்து மேல மண் இருக்கு. ஆனாலும் யசோதா "நீ மண்ணு சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்டா, "இல்லம்மா நான் மண்ணு சாப்பிடல. பாருங்க" திறந்து காட்டிட்டு இருக்கான் பாருங்க. இவ்வளவு அழகான அந்த பிஞ்சு பிஞ்சு கைகள், பிஞ்சு பிஞ்சு வாய் எப்படி காட்டிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ அந்த லீலைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க வந்து நந்த, ரூபநந்தர், ரிஷபானு ஸோ இவங்களை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தான் இந்த லீலை வந்து தொடங்கும். ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு? நாரதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு பகுலாஷ்வாக்கு. இந்த கோப்பர்கள், கோபியர்கள் எல்லாரும் இப்ப கொஞ்சம் அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ள வந்து கிருஷ்ணா என்ன அட்டூழியம் பண்ணாலும், வெண்ணெயே திருடினாலும் போய் யசோதகிட்ட சொல்லக்கூடாது. சொன்னோம்னா, கிருஷ்ணா இப்படி ரூபமெல்லாம் மாறுவான்னுட்டு இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பிரபாவதி சும்மா இருப்பாங்களா? எல்லார்ட்டயும் போய் சொல்லி விட்டுட்டாங்க. ஐயோ! நான் வந்து கிருஷ்ணர தான் புடிச்சுட்டு வந்தேங்க. ஆனா கடைசியில பார்த்தா அவன் என் பையனா மாறிட்டான். நான் வெளிய வந்து கூட்டிட்டு வரேன். அப்பதான் திரும்ப கிருஷ்ணனா மாறி, இன்னொரு வாட்டி நீ வந்து இப்படி எங்க அம்மாகிட்ட கோழி முட்டை கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், நான் வந்து உன் புருஷனா மாறிடுவேன்னு என்ன வந்து பயம்புறுத்திட்டான்.
அப்படின்னு சொன்ன உடனே நிறைய கோபியர்களுக்கெல்லாம் பயமாயிடுச்சு. அச்சச்சோ! இப்படியெல்லாம் பண்றானா என்ன அப்படின்னுட்டு. இப்படி ரூபத்தெல்லாம் மாத்துறானா இந்த ஷாம் சுந்தர் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால எல்லாரும் ஏன்னா இது வந்து ஒரு சின்ன பேச்சு அப்படின்னாலும் அப்படியே காட்டு தீயா பரவிடும் இல்லையா? ஸோ அதனால எல்லாரும் இதை வந்து பேச ஆரம்பிச்சோம். அப்படியே தண்ணி எடுக்க போகும்போது, ஸோ அவங்க வேலைகளை செய்யும்போது இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி போயிடுச்சு. ஸோ கிருஷ்ணருடைய பால்ய லீலைகள் இந்த விரஜபூமியில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ரசிக்கிறாங்க. ஆனாலும் பொய்யா. ஏன்னா கிருஷ்ணர் பண்ற இந்த குறும்புத்தனத்தை யாரும் போய் யசோதை கிட்ட சொல்ல விருப்பமே இல்ல. அவங்களுக்கு பயமா வேற இருக்கு. ஏன்னா நம்ம வீட்லயும் கிருஷ்ணர் இப்படி என்ன பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? ஏன்னா இவன் வந்து ரொம்ப பேரழகன். முதல்ல இவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணவும் நம்மளால முடியல. இவன் வேற ரூபத்தை வேற மாத்திடுறான். ஆ? இந்த பேரழக ரசிக்கிறதா, மோகிக்கிறதான்னு ஒண்ணுமே புரியல. ம். அப்படி இருக்கும்போது இவனை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நாமா எதுக்கு வம்ப விலைக்கு வாங்குவானே? சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போட்டோம், உடைச்சா உடைச்சிட்டு போட்டோம் அப்படின்னுட்டு எல்லாருக்கும் தோணிடுச்சுங்களாம். இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தைங்க எல்லாம் கும்பு சேர்ந்து அப்படியே விளையாடுறது, பந்து விளையாடுறது, அ ஆடுறது, பாடுறது அப்படின்னுட்டு ரொம்ப ஆனந்தமயமா கிருஷ்ணர் அவருடைய நண்பர்களோட ரொம்ப சந்தோஷமா பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது, ஆ அந்த பகுலாஷ்வர் வந்து கேட்கிறார் நாரதர்கிட்ட. நாரதரே, நீங்க சொன்னீங்க இல்லையா? நந்தர் உடைய சகோதரன் உபநந்தர், அவருடைய மனைவி தான் பிரபாவதி அப்படின்னுட்டு. இப்ப இவங்கெல்லாம் என்னதான் புண்ணியம் பண்ணியிருக்காங்க? ம்? அப்படின்னுட்டு அத பத்தி எனக்கு சொல்லுங்களேன். ஏன்னா இவங்கெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தா இப்படி கிருஷ்ணருடைய லீலைகள பார்த்துண்டு, கிருஷ்ணருடைய அழக ரசிச்சுக்கிட்டு, இப்படி விரஜபூமியில இருக்காங்களே! அப்புறம் ஏதோ விருஷபானுன்னு எங்கேயோ சொன்ன மாதிரி தான். அந்த விருஷபானுக்கள் எத்தன பேரு? ஏன்னா வருஷபானுக்கள் ஒரு 6 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் யாரா வந்து பிறந்தாங்க? ஏன்னா அவங்கலாம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்க? அத பத்தியெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்களேன். அப்படின்ட்டு அவர் வந்து கேட்கிறாரு. இப்ப நாரதர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது 9 நந்தர்கள் 9 பேர் இருக்காங்க. கயன், விமலன், ஸ்ரீலன், ஸ்ரீதரன், அ மங்களாயன், மங்களன், ரங்க, வல்லீசன், ரங்கோஜி, தேவநாயக்கன் அப்படின்ற 9 பேர். இவங்க 9 பேரும் நந்தர்கள். ஓகேங்களா? ஸோ அதே போல ஆம், வீதிஹோத்திரன், அக்னிபுக், சாம்பன், ஸ்ரீவரன், ஆ, கோபதி, ஸ்ருதன், ரஜேச்சன், பாவனன், சாந்தன் இவங்கெல்லாம் உபநந்தர்கள். அவங்கெல்லாம் நந்தர்கள், இவங்கெல்லாம் உபநந்தர்கள். அடுத்தது நீதிவித், மார்க்கதன், சுக்லன், பதங்கன், திவ்யாவாகன், கோபேஷ்டன் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து 6 ரிஷபானுக்கள். இவங்கெல்லாம் கோலோக தாமத்துல கிருஷ்ணருடைய நிகுஞ்சவனம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வாசல்ல இருக்கக்கூடியவங்களாம். இவங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் வராங்க, போறாங்க ஒரு மாதிரி செக்யூரிட்டி கார்டு போல பெரம்பெல்லாம் வச்சுண்டு காவல் காக்கக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் வந்து ஆயர்கள். ரஜபூமியில இப்படி அந்த ஷாம வர்ணத்துல அங்கேயும் வந்து கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் என்ன நவநந்தர்களாக இங்க வந்து பிறவி எடுத்திருக்காங்க. அங்க நிகுஞ்சவனத்துல நிறைய கோப்பர்கள், கோபியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அதே போல கோடிக்கணக்கான பசுக்களும் இருந்துச்சு. ஸோ அதையெல்லாமும் இவங்க தான் பராமரிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பார்க்கறதுக்கு எப்படி இப்ப இவங்களும் வந்து புல்லாங்குழல் வாசிப்பாங்க. மயில் பீலிகை அதாவது அந்த பீகாக் ஃபெதர் வந்து வச்சுட்டு இருப்பாங்களாம். ஸோ இவங்க எல்லாமும் உபநந்தர்கள் ஆகட்டும், எல்லாரும் அப்படிதான் பார்க்கறதுக்கு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து அங்க பகவானுடைய லோகத்துல நிகுஞ்ச கோட்டை அதெல்லாம் பாதுகாக்கக்கூடியவர்கள். ஸோ அதே போல அங்க வந்து நமக்கு 6 வாயில்கள் இருக்குமா எங்க கோலோகத்துல. ஸோ அதையெல்லாம் வந்து
இவங்கெல்லாம் பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அதே போல 6 விஷபானுக்களும் அங்க அந்த வாயில் காப்போலனா இருந்தவங்க தான் இங்க வந்து விஷபானுக்களாக பிறந்திருக்காங்க. நிகுஞ்சவனத்துல இருந்தவங்க நந்தர்கள், உபநந்தர்கள். அங்க வாயில் காப்போலனா இருந்தவங்க விஷபானுக்களாக பிறந்திருக்காங்க. சாரி. ஸோ இவங்க எல்லாம் கிருஷ்ணருடைய விருப்ப பிரகாரம் கோலோகத்திலிருந்து இங்க வந்து பிறவி எடுத்திருக்காங்க. ஸோ கிருஷ்ணருடைய அந்த சேவை எப்பவுமே கிருஷ்ணரையே பார்த்துண்டு கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும். ஏன்னா கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது தன்னுடைய சௌபாகியமாக கருதினார்கள். ஸோ அதனால அவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்களாம், கிருஷ்ணரை தூக்கி வச்சுண்டு அவரோட விளையாடுறது, அவருடைய அழகை ரசிக்கிறது, இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, யமுனா நதி கரையில கிருஷ்ணன் என்ன பண்றான், மண்ணோட விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தா ஃபுல் தலையிலிருந்து, முகத்திலிருந்து, கழுத்திலிருந்து, கை, கால் எல்லாமே மண்ணா இருக்கு. பார்த்தா வாயெல்லாம மண்ணு தெரியுதாம். அம்மாவுக்கு பயமாயிடுச்சு யசோதைக்கு. ஏன்னா மண்ணு கிண்ணு சாப்பிட்டு குழந்தைக்கு வயிறு கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது? அதனால பலராமர், ஏன்னா இந்த அம்மாக்கு போய் நியூஸ சொன்னதே யாரு? நம்மளுடைய பலராமர் தான். ஸோ பலராமர் போய் சொன்ன உடனேயே நந்தராணி நம்ம யசோதா ஓடி ஓடி வந்தாச்சு. வந்து கையும் களவுமா கிருஷ்ணரை பிடிச்சாச்சு. கிருஷ்ணர் என்ன பண்றானா, அப்படியே பயந்தது போல அப்படியே கண்ணெல்லாம் கசக்கிண்டு, ஐயோ அம்மா நான் ஒண்ணுமே பண்ணல, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னுட்டு அப்படியே கிருஷ்ணர் வந்து பயந்துகிட்டு அப்படியே கண்ணு கலங்கிக்கிட்டு சொல்றாராம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னுட்டு. யசோதா அப்படியே கோபத்தோட கேக்குறா, ஏ முட்டாளே, பாருங்க குழந்தைய போய், முட்டாளே நீ என்ன மண்ணு தின்னியா? உன் நண்பர்கள் சாக்ஷாத் உன் அண்ணன் பலராமனே வந்து சொன்னான், நீ மண்ணு தின்னுட்டு இருக்கன்னுட்டு. ஏன்னா பலராமர் கிருஷ்ணரை தடுத்து தடுத்து பார்த்தார், ஏ மண்ணு தின்னாத கிருஷ்ணா, மண்ணு தின்னாத கிருஷ்ணா அப்படின்னுட்டு. ஆனாலும் நீ சொல்லாம, அதாவது கிருஷ்ணரை என்ன தடுத்தாலும் சொல்ற பேச்சு கேட்கலையாம். அதனாலதான் பலராமருக்கு எப்படியாவது இதை தடுக்கணுமே பயந்து ஓடி போய் யசோதை கிட்ட சொல்லியாச்சு. உடனே அந்த அம்மா ஓடி வந்து பிடிச்சிட்டு கிருஷ்ணரை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் சொல்றான், அம்மா நான் போய் மண்ணு சாப்பிடுவேனா? பொய் சொல்றாம்மா, அண்ணா பொய் சொல்றான். ஏன்னா இந்த மண்ணெல்லாம் வாரி இவங்க எல்லாம் சேர்ந்து என் மேல மண்ணெல்லாம் போட்டுட்டாங்க, என் வாயெல்லாம் கூட பாருங்க மண்ணை பூசிட்டாங்க, நான் சாப்பிடலம்மா அப்படின்னுட்டு கிருஷ்ணர் வந்து சொல்றாராம். நான் இவங்க சொல்றத நம்புறேன், நான் சொல்றத நம்ப மாட்டியாம்மா அப்படின்னுட்டு கிருஷ்ணர் வந்து கேக்குறாராம். வாயை வேற திறந்து காட்டுறாராம், பாருமா நான் மண்ணே சாப்பிடல. அப்படியே கிருஷ்ணருடைய அந்த வாயை யசோதா எட்டி பாக்குறாங்களாம். பார்த்தா அந்த சின்ன வாய்க்குள்ள, ஏன்னா இதுக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு பால் கொடுத்துட்டு வாயை துடைக்கும் போது என்னென்ன பார்த்தாங்களோ அதே போல இருக்கா. ஸோ பெரிய பெரிய பிரம்மாண்டங்கள், 7 தீவுகள், 7 கடல்கள், பாரத தேசம், எத்தனையோ வருஷங்கள், நிறைய மலைகள், பிரம்மலோகம், ம், மொத்தம் அத மேல் உலகம், நடு உலகம், கீழ் உலகம், எல்லா லோகமும் தெரியுது அங்க. அந்த விரஜ மண்டலமும் தெரியுதாம். அந்த லோகத்துக்குள்ள பார்த்தா யசோதை, யசோதை எதிர்ல கிருஷ்ணனை வாயை திறக்க சொல்லி அதுவும் அதுக்குள்ள தெரியுதாம். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க யசோதை. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க வந்து அப்படியே யோசிக்கிறாங்க, என்ன நடக்குது, இது ஒண்ணுமே புரியலையே. ஆ அப்படின்ட்டு அவங்களுக்கு அப்படியே, ஓ நம்ம வந்து நமக்கு எதுவும் ஆயிடுச்சு போல் இருக்கு, நம்ம ஏதோ பிரமை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. குழந்தை வாய்க்குள்ள தெரியறத பார்த்தாச்சு, பார்த்தாலும் நமக்கு தான் ஏதோ பிரமை பிடிச்சிருக்கு அப்படின்னுட்டு அவங்க தன்னைத்தானே தான் குற்றம் கண்டுபிடிச்சுக்கிறாங்களாம். ஸோ இப்படி கிருஷ்ணர இந்த வைபவம் அவ்வளவு சிறந்தது. ஸோ கிருஷ்ணர உடைய ஒவ்வொரு லீலைகளும் யாராலையும் மறக்கவே முடியாது. இதோட நமக்கு இந்த 18வது அத்தியாயம் வந்து முடியுது. ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம வந்து 19வது அத்தியாயம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா.
ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.